Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். देश की जनता ने हमें सेवा करने का मौका दिया। 25 करोड़ देशवासी गरीबी को परास्त करके गरीबी से बाहर அவர் சொல்றது எல்லாமே உல்டா. அவர் ஏழைங்க ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்காரு. ஒரு கேஸே கொடுக்கல அவன் தூமை. அவன் எங்க எனக்கு செய்ய போறான்? இன்னும் டெவலப் ஆகலைங்கிறதுக்கு என்னால் ஆதாரபூர்வமாக சும்மா இந்த தெருவை காமிச்சு சொல்ல முடியும். அதே மாதிரி டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நபரை காமிச்சு வேணா சொல்லுங்க அவரை. மோடி ஒரு கேடி. 30 கோடி மக்கள்ல ஒரு 20 கோடியாவது ஏழைங்களா தான் ஆக்கிட்டாரு. பரம ஏழை ஆகிட்டாங்க. அவர் 25 கோடி நிறுத்தினார்ல, ஒரு 10 பேர் என் எதிர்க்கு வந்து நாங்க தான் பணக்கார ஆக்கணும் இவங்க எல்லாம் சொல்லுங்க. எனக்கு சொந்த வீடே கிடையாது, டாபர் வீடு கொடுப்பானா எனக்கு? இல்ல நம்ம ஓட்டே போட மாட்டீங்க. போட்டு என்ன பண்றது? போடாமே இந்த அளவு வச்சிருக்க, போட்டா நீ எங்க கொண்டு போவ? மறுபடியும் மாட்டு மூத்திரத்தை குடிக்க சொல்லுவேன். ஒரு மதத்தை ஆதரிச்சுட்டு மீது 2 மதத்தை சாவடிக்கிறாரு. இந்த மாதிரி பிரதமர் நம்மளுக்கு தேவையாங்க? நாட்டு மக்களுக்கு கேடுதாங்க. அதனால இது என்னடா உனக்கு வேலை? நீனு காலங்காலமா நீ இருக்கிற நம்ம கல்விக் கொள்கை நீ என்ன மாத்திர வந்து வயிறு பிடிக்கிட்ட? நேற்றைய தினம் இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 கோடி ஏழைகளை பணக்காரர்களாக மாற்றி இருக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஏழைகளாக இருந்தவர்கள் பணக்காரர்களாக இந்த ஆட்சியில் மாறி இருக்கிறார்களா அப்படின்றத நம்ம பகுதி மக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 கோடி ஏழைகளை பணக்காரர்களாக மாற்றிருக்க அப்படின்னு பிரதமர் பேசியிருக்காங்க. இவருடைய இந்த பேச்சை நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் சும்மா சார், அதெல்லாம் பொய். அவர் சொல்றது எல்லாமே உல்டா. அவர் ஏழைங்க ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்காரு. சும்மா பொய். அதெல்லாம் பணக்கார மரம் நாயா பிளாட்பத்தில் கிடக்குறேன். மோடி ஒரு கேடி. சரியா? நான் வந்து எதுக்கு இந்தியாவே பணக்காரனா? நாலாண்டத்துக்கு இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறேன். அவங்ககிட்ட 10 நாய் வந்து 10 விதமா பேசுது என்ன. நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. இன்னும் சொல்லணும்னா அதான் இல்லை அந்த மாதிரிலாம் யாரும் இது வரைக்கும் பணக்காரங்களாம் ஆனதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ன வரைக்கும் எடுத்துங்க, அவங்க பொருள் விற்கிறோம் அதே அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இப்போ பிளாட்பாரத்தில் இருக்கவங்க ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை அளவுக்குனாச்சும் வளரணும்ல, அவங்களாம் வளர்ந்ததில்லை. ஆனால் கார்பரேட் கம்பெனி கொஞ்சம் முதலீடு அதிகமாக இருக்கவங்க அது அடுத்தடுத்த ஸ்டேஜில் போயிருக்காங்க. நமக்காக தானே முதலீடை கொண்டு வராங்க, படித்தவங்களுக்காக. படிச்சுக்கணுக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ப்ரோ. அப்படி கிடைச்சிருந்தா இங்கே எல்லாருமே வந்து கொஞ்சனாச்சும் டெவலப் ஆயிருக்கணும்ல. டெவலப்பே இல்லைன்ற கிடையவே கிடையாது. 25 கோடி ஏழைகளை பணக்காரராகல. அவரு 25 கோடி ஏழைகளை ஒரு நடுத்தர மக்களாக மாற்றிருக்காப்புல. அவ்வளோதான், அதை தான் சொல்லணும். மற்றபடி அவங்களாம் பணக்காரராக்கணும்லாம் சொல்லவே கூடாது. 25 பேரை இட்டுன்னு அதில் ஒரு 10 பேரை நிறுத்த சொல்ல பார்க்கலாம். அவர் 25 கோடி நிறுத்தினார்ல, ஒரு 10 பேர் என் எதிர்க்கு வந்து நாங்கள் தான் பணக்கார ஆக்கணும் இவங்கெல்லாம் சொல்லுங்க. எனக்கு சொந்த வீடே கிடையாது, டாபர் வீடு கொடுப்பானா எனக்கு? வீடு கொடுப்பானா மோடி? அவன் கேடு தானே தான் பண்ணுவான். அவன் யாருப்பா அவனுக்கு நான் ஓட்டு போட்டு அவனை வர வைக்கிறதுக்கு? 30 கோடி மக்கள்ல ஒரு 20 கோடியாவது ஏழைங்களா தான் ஆக்கிட்டாரு. பரம ஏழை ஆகிட்டாங்க. நடுத்தர மக்கள் பூராமே காலி. இன்னும் டெவலப் ஆகலைங்கிறதுக்கு என்னால் ஆதாரபூர்வமாக சும்மா இந்த தெருவை காமிச்சு சொல்ல முடியும். அதே மாதிரி டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நபரை காமிச்சு வேணா சொல்லுங்க அவரை. மோடி பயங்கரமான பிரில்லியன்ட்டுப்பா. ஜிடி நாடு 2வது ஜிடி நாடு. அவர் செம்ம பிரில்லியன்ட்டு, நல்லா செய்யறாருப்பா. நான் அவர் கட்சி எனக்கு பிடிக்காது, பிஜேபி எனக்கு பிடிக்காது. நான் திராவிட கழகத்தை சேர்ந்தவன். இருந்தாலும் இந்தியாவுக்கு அவர் தான் கரெக்டான ராஜா, கிங்னாக்க. உண்மையாமே அவர் ஒருத்தர் போதும். ஆனால் தமிழ்நாட்டில் எங்களுக்கு திமுக தான், அது உண்மை. அது அவரால் தடுக்க முடியாது, அவர் வர முடியாது தமிழ்நாட்டில். ஆனால் இந்தியாவுக்கு அவர் செய்யணும், செய்வார். உண்மையாகவே பெரிய ஜிடி நாயுடு அவர். அவர் ஜிஎஸ்டி வரியிலேருந்து எல்லா வகையிலையும் நம்ம மக்கள்கிட்ட அடிச்சு பிடுங்குறாருங்க. வரியா? ஆமா, வரியா பிடுங்குறாரு, அடிச்சு பிடுங்குறாரு. இந்தியாவை வச்சு இந்தியாவுக்கு செய்கிறேன் ஒரு கேஸே கொடுக்கல அவன் தூமை. அவன் எங்கேருந்து எனக்கு செய்ய போறான்? அவன் ஒரு சிலிண்டரே கொடுக்கல எனக்கு. அவன் என்ன எனக்கு இது உள்குத்து மாதிரி இருக்குன்னு நீங்க பேசுறது? உள்குத்து தான் கிடையாதுப்பா. நிஜமாவே எனக்கு மோடியை பிடிக்கும். ஆனால் என் கட்சி திராவிட கழகம், திமுக. அது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்தியாவுக்கு அவர் தேவை. தமிழ்நாட்டை விட சொல்லுங்க. அவர் தமிழ்நாட்டில் ஏன் சும்மா தொல்லை பண்ணிக்கிறாரு? தமிழ்நாட்டை விட சொல்லுங்க. மற்ற ஸ்டேட்டில் அவர் வாங்கிடல, வின்னிங் பண்ணி அவர் ஜெயிச்சு வந்துடலாம்ல. இந்த வாட்டி கொஞ்சம் சீட்டு கம்மியாச்சு. அது முன்னாடி எவ்வளோ சீட்டு வாங்கினாரு, அதுக்கு முன்னாடியும் வாங்கினாரு. 3ஆவது வாட்டி வந்துட்டாரு. அவர் உண்மையாக இருக்கட்டும். ஏழைங்க ரத்தத்தை ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு ஃப்ளைட்டில் பறக்கிறாரு.
ஆடம்பர அரசியல் பண்றாருங்க. நம்ம நாட்டோட வளர்ச்சிக்காக தானே அவர் உலக நாடு. நம்மளுடைய வளர்ச்சியை அவர் தரமட்டமாக்கிட்டாரு. நம்மளுடைய நாட்டு மக்களுடைய உழைப்பெல்லாம் அவருடைய சுகபோக செலவுக்கு பயன்படுத்திக்கிறாரு. நம்ம வேர்வையெல்லாம் வந்து நாசமாக்கிட்டாரு. 13 லட்சம் கொடுத்தாரு. அல்ல, எனக்கு 15,000 அனுப்புறேனாரு, அது அனுப்பல. 22 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. ஏன்னா நான் பல்காகிறேன்ட்டு எனக்கு 10 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு அவரு. வயிற்றுல அடிக்கிறான், சோறு சாப்பிட விடாம தடுக்கிறான். ரெண்டாவது தமிழ்நாட்டு மக்களை வந்து பல வகையில வஞ்சிக்கிறான். இருக்கிறதெல்லாம் வந்து எல்லாமே எல்லாத்தையும் ப்ரைவேட்டுக்கு விற்றுக்கிட்டே இருக்காரு மோடி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் டோட்டலாக இந்தியாவே வந்து இப்போ கார்பரேட்டுக்கு வந்து விற்க போகிறாங்க. அக்கௌண்ட்ல பணம் போடுறேன்னு சொன்னாரு. நிறைய போட்டுக்கிறாருப்பா. தட்ட பின் நம்பர் தட்ட, ஏடிஎம் கார்டு தட்ட, இல்லை ஏடிஎம் நம்பர் சொல்லவா, நீ போய் எடுத்துக்கிறியா? ஆதார் கார்டு இருக்குது எங்களுதெல்லாம். ஆதார் கார்டு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வச்சுக்கிறோம். ஆதார் கார்டு ஏப்பா தமிழ்நாட்டு எத்தனை பேர் ஏழைங்கிறாங்க. ஆதார் கார்டு பாரு, பேங்க்கில் என்ன % இருக்குது சார், பேங்க் புக்கே இல்லை, 0 பாயிண்ட்ல இருக்குது. அவங்களாம் எங்களுக்கு போட சொல்லு, ஒரு 10 லட்சம் 5 லட்சம் போட சொல்லு, எங்களுக்குலாம் போட சொல்லு. எங்களுக்குலாம் எல்லாருக்கும் ஆதார் கார்டு ஃபுல் ஆதார் கார்டு டெல்லியில் இருக்குதுல்ல, என் ஆதார் கார்டு ஃபுல்லாக டெல்லியில் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்தையும் நோண்டியா சும்மா தான் வீட்டில் உக்காந்துக்கிறாங்க எல்லாம் ஆஃபீஸர்லாம். கம்ப்யூட்டர் தட்டுனா வரப்போகுது. அதை பார்த்து எங்கள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் எல்லா ஏழைங்களுக்கும் விவசாயிகளுக்கு எல்லாரும் கூட சொல்லுப்பா. பணம் சும்மா தான் வந்து அச்சு தான் அடிக்கிறாங்க. அவங்கள கஷ்டப்பட்டு பண்ணுறது தோண்டி அவர் பண்ணுறது இருக்கிறாரு. இதை மக்கள் பிரிக்கிறாரா அச்சு மீட் ஃபென்ஸு மிஷின் அடிக்க போகுது பணத்தை. அது ஏழைங்களுக்கு கொடு. அது என்னன்னா ஏழைங்களை பணக்கார ஆகிட்டா எவன் வேலை செய்வான், அந்த ஒரு உள்கூத்துக்குதுப்பா உங்களுக்கு. அது தப்புப்பா. நீங்க தான் ஓட்டே போட மாட்டீங்க. மோடி ஆட்சியெல்லாம் யாரும் நம்புறதே இல்லை சார். போட்டு என்ன பண்ணுறது, போடாமே இந்த அளவு வச்சிருக்க, போட்டால் நீ எங்கே கொண்டு போவ? மறுபடியும் மாட்டு மூத்திரத்தை குடிக்க சொல்லுவேன். அவருக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? அதிகார துஷ்பிரயோகம் பண்ற மனுஷனுக்கு எப்படிங்க ஓட்டு போட முடியும் சொல்லுங்க? ஒரு முறை வாய்ப்பு அளிச்சு பார்க்க வேண்டியது. வாய்ப்பெல்லாம் கொடுத்தாச்சு முன்னாடி. ஆனா அவரு அது எதிர்மறையா செய்யறாருங்க எல்லாமே. நான் ஏன் போடணும், நான் ஏன்பா போடணும் அவனுக்கு? இப்போ ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா ஸ்டாலின் வர்றாரு முக்கா தண்ணியில. சொல்லு பார்க்கலாம். சக்கரை தண்ணி, பீ தண்ணி, அந்த தண்ணி, இந்த தண்ணி, மூத்திர தண்ணியில வராரு. வேஷ்டியை கட்டின்னு மடிச்சு கட்டி அது அவருக்கு அவங்க புள்ள வந்துடுறான். ஊருக்கு முன்னே உதயநிதி ஸ்டாலின் இவன் வந்திருப்பானா என்னைக்குன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு? சொல்லு பார்க்கலாம். இவ்வளோ மழை வந்தது, இவ்வளோ வெள்ளம் வந்தது, சுனாமி வந்தது, எவ்வளோ பேர் பால் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க. எல்லாம் உழைச்சி சாஃப்ட்வேரு, கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க, கரஸில் இருந்து அவங்களாம் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்களா கண்டி. மோடியை வந்து பண்ணல, எந்த கேடியும் வந்து பண்ணல. நாட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க இருக்கு, எப்படி எவ்வளோ பிரச்சனைங்க. அதெல்லாம் விட்டு தேவையில்லாத சட்டங்களை பார்லிமெண்ட்ல கொண்டு வர்றாருங்க. தேவையில்லாத சட்டங்கள்னா நீ எது? தேவையில்லாத சட்டங்கள் இந்த வக்ஃபு போர்டு சட்டம், ரெண்டாவது மற்ற அந்த கோயிலுங்க இது பண்ற சட்டம், நேற்று கூட திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம், இதெல்லாம் வந்து தேவையில்லாத. ஒரு ஆளு, ஒரு பிரதமர் வந்து அவருக்கு தேவையில்லாதவங்க. அவர் நாட்டை வந்து சமமா பார்க்கணுங்க. எல்லாத்தையுமே எல்லா மதத்தையும் ஒருங்கிணைச்சு சமமா ஒரு தலைவன்ற முறையில் செய்யணும் அவரு. அதுதான் ஒரு நல்ல பிரதமருக்கு அழகு. ஆனா அப்படி இல்லை. ஒரு மதத்தை ஆதரிச்சுட்டு மீது 2 மதத்தை சாவடிக்கிறாரு. இது மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி பிரதமர் நம்மளுக்கு தேவையாங்க? நாட்டு மக்களுக்கு கேடுதாங்க. அதனால இன்னும் தமிழ்நாட்டை வந்து இன்னும் கீழே போட்டு மிதிக்கிறாரு அவருக்கு ஓட்டு போடலன்ற காரணத்துக்காக. ஆமா, ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில முன்னோக்கி இருக்குதுங்க இந்தியாலேயே. ஆனா அந்த கல்வி வளர்ச்சியை வந்து 0% தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் அந்த ஆளு. நிதி கொடுக்க மறுக்கிறாங்க. ஆமா, அது ஒரு பக்கம். அந்த கல்வி கொள்கையெல்லாம் மாற்றி அமைக்கிறாங்க. இது என்னடா உனக்கு வேலை? நீனு காலங்காலமா நீ இருக்கிற நம்ம கல்வி கொள்கை நீ என்ன மாத்திரம் வந்து வயிறு பிடிக்கிட்ட? Taste the Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்